வனிதா விஜயகுமார் இருக்காங்க பார்த்தீங்களா? எஸ். அவங்களுக்கு வந்து எத்தனை மேரேஜுங்க அடேங்கப்பா! அதாவது கெஸ் பண்ணி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, நமக்கே வந்து டவுட் வந்துருது. இப்போ வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் மாஸ்டர் அவர் கூட தான் வந்து கல்யாணம் வந்து நடக்க போதாம். ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சது. நடந்து முடிஞ்சு டிவோர்ஸும் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வனிதா விஜயகுமார். தொடர்ந்து வந்து இப்படி வந்து ஜம்பிங் மேல ஜம்பிங் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் பால்ன்னு சொல்லி ஒருத்தர் கூட வந்து மேரேஜ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுவும் வந்து பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி வந்து இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ண போறாங்களாம். ஸோ இதுக்கு வந்து எதற்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து கேட்டதுக்கு, இது வந்து படத்துக்கான ப்ரொமோஷன்ப்பா. உண்மையிலேயே மேரேஜ்லாம் பண்ணிக்கலப்பா. இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து ஒரு படத்துல வந்து நடிக்கிறாங்கப்பா. அதுக்காக பண்ணப்பட்ட ப்ரொமோஷன்ப்பா. அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம். பட் இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபோட்டோங்க. அந்த ஃபோட்டோல 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மாலைய வந்து மாத்திக்கிற மாரி, மாத்தி நிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் ஆயிருக்கு சோசியல் நெட்வொர்க்ல. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இத வந்து பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் என்னவா கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது வந்து படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, இல்ல. இது வந்து பொய். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து கல்யாணம் இப்போ வந்து ரீசென்ட்டா ஆயிருக்கு. பண்ணியிருக்காங்க. இத வந்து வெளியில வந்து ஓப்பனா சொல்ல முடியுமா? எத்தன கல்யாணம் தான்ம்மா நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி காரி துப்ப மாட்டாங்க. அதனாலேயே சீக்ரெட்டா கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.